நிறைய பேர் முடிவில் சரியாகிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த ஃபித்னாவுக்கு நெருங்குகிறீர்களோ, இந்த பாவத்துக்கு விழுகிறீர்களோ, அந்த ரீசன் எல்லாம் எடுக்க மாட்டீங்க. முடிவெடுக்கிறதுல இஹ்லாஸ். ஆனால் நான் ஏன் இப்படி இந்த பாவத்தில் விழுந்த இடத்துக்கு காரணிகள் இருக்கும், வழிவகைகள் இருக்கும். தனிமை ஒரு காரணமாக இருக்கும், கெட்ட நண்பன் ஒரு காரணமாக இருப்பாரு. என்னோட இருக்கக்கூடிய நான் பக்கத்தில் ஒரு சினிமா இடத்துக்கு பக்கத்தில் நான் என்ன செஞ்சிருப்பேன், ஒரு வீடு வைத்திருப்பேன். அல்லது என்னட்ட இருக்கக்கூடிய அதிகமான ஒரு இன்டர்நெட் பாவனை காரணமாக இருக்கும். அல்லது நல்ல ரீதியாக ஒரு கெட்ட விஷயம் என்ன செய்யும். இந்த காரணங்களை தவிர்ப்பதில் அவர்கள் சிந்திப்பது கிடையாது. முடிவெடுப்பதில் இஹ்லாஸாக இருக்கிறார்கள். ஆனால் முகாரபத்துல் ஃபித்னா, ஃபித்னாவுக்கு நெருக்கமாக அவர்கள் இருப்பார்கள். அந்த அதுக்கு மிக அண்மையில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அதை எடுப்பதற்கு என்ன செய்வதில்லை, முயற்சிப்பதில்லை. எனவே எந்த அளவு இஹ்லாஸாக நீங்கள் இந்த முடிவை எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த விடயத்தில் மிகப்பெரிய ஒரு கவனம் எடுக்க வேண்டும். என்ன, பாவத்தை விடுவதற்கு நான் முடிவெடுத்திருக்கிறேன். நான் பாவம் செய்வதற்கு என்ன காரணங்கள், என்னை சுற்றி என்ன காரணம் இருக்குது, எதன் காரணமாக நான் இப்படி நடக்கிறேன், என்ன நிர்பந்தங்களை எனக்கு ஏற்படுத்தி கொண்டால் நான் இதில் என்ன செய்வேன், தப்புவேன் என்பதுன்ற ரீசன்களை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். பாவம் செய்வதற்கான ஏதாவது ரீசன் இருந்து சொன்னால் அதை தவிர்த்து கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும். பாவத்தை விடுவதற்குரிய முயற்சி நல்லது, ஈமான் நல்லது, அந்த முடிவு நல்லது. ஆனால் இந்த அஸ்பாபுகள், காரணிகள் நம்ம சூழ வச்சிருப்போம். அதை எடுத்துட்டோம்னு வைங்களேன், இது ஒரு காரணமாக. உதாரணமாக வைங்க, ஒருவர் வந்து வேலைக்கு வர வேண்டும் என்று ட்ரை பண்றாரு. துபாய்க்கு போவோமா சவுதிக்கு போவோம்னு முடிவெடுக்கிறார். இவர் பாவத்தை விட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவில் இருக்கிறவர். எங்க போனா நல்ல பாவம் இயல்பா வரும், காரணம் சூழல் ரெடியாக இருக்கும் துபாய். அப்ப நான் பாவத்தை விட முடிவெடுத்து விட்டேன் என்று துபாய்க்கு நீ போனீங்க. சவுதிக்கு சான்ஸ் கிடைச்சு, ரெண்டுக்கும் கிடைச்சு. இல்ல ஒரு இடத்துல தான் கிடைக்குது, நான் உழைக்கணும், அது வேற. ரெண்டு இடத்துல கிடைக்குது. இந்த இடத்துல அவர் முடிவு இஹ்லாஸ், நமக்கு இங்க நல்ல சூழல் இருக்காது, இங்க நல்ல சூழல் இருக்குமே, இதை பற்றி சிந்திப்பவர்கள் குறைவு, இதை பற்றி சிந்திப்பவர்கள் குறைவு. எனவே சைத்தான் என்ன செய்வான்டா, சவுதி எல்லாம் சும்மா நல்ல இடமல்ல, நீ எல்லா இடத்துல ஒன்றுதான், நீ துபாய்க்கு போனால் ஈமானோட இருந்தேன்னு சொன்னா என்னது மிக உறுதியா இருக்கலாம்னு அனுப்பி விட்டுருவான். அதனால என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் மட்டும் சொன்னால், முடிவெடுப்பது இஹ்லாஸ், ஆனால் ரீசன்களை கவனமா இருக்கணும். நம்ம எங்களை போனா எப்படி நடக்கும் என்கின்ற வழிமுறைகள். ஒரு வீரனான ஒருவன் யுத்த களத்தில் இருந்தாலும் அவனுடைய வீரத்தன்மையை காரண காரியங்களோடு யூஸ் பண்ணலேண்டா அவன் கொல்லப்பட்டுருவான். அதனால வீரனாக நீங்க இருப்பதெல்லாம் அங்க முக்கியம். வீரத்துடையோடு அறிவு வேலை செய்யணும். நான் வீரனாக இருக்கிறேன், ஆனால் வழிமுறை சரியாக இருக்கிறதா, நான் முடிவில் சரியாக இருக்கிறேன், பாவத்துக்குரிய ரூட் எல்லாம் அடைச்சிட்டேனா, இதுதான் மிக முக்கியமான அம்சம். இது நாம் என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும்.